மார்வல் இருக்கிற மந்திரவாதி அண்ணனுக்கு ஒருவேளை அவரோட ஸ்லிங் ரிங்கும் க்ளோக் ஆஃப் லெவிட்டேஷனும் இல்லைன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? போன சாட்சியில் நம்ம டாக்டர் ஃபேட் அண்ணனுக்கு அவரோட ஹெல்மெட் ஆஃப் ஃபேட் இல்லைன்னா என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த தடவை மார்வல் இருக்கிற மந்திரவாதி அண்ணனுக்கு அவரோட ஸ்லிங் ரிங்கும் க்ளாக் ஆஃப் லெவிட்டேஷனும் இல்லைன்னா என்ன ஆகுன்னு பார்த்துடலாமா? நம்ம மார்வல் இருக்கிற மந்திரவாதி அண்ணனுக்கு ஒருவேளை அவரோட ஸ்லிங் ரிங் இல்லாமல் போச்சுன்னா அவர்னால இன்ஸ்டன்ட் ட்ராவல் பண்ணவே முடியாது. ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு சீக்கிரம் போக முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரம் போக முடியாது. ஒரு டைமென்ஷனில் மாற்றிட்டாருன்னா டக்குன்னு வெளியில் அவரால் வரவே முடியாது. பீட்டர் தம்பி நோ வே ஹோம் படத்தில் நம்ம மந்திரவாதி அண்ணனுக்கோ பீட்டர் தம்பிக்கோ ஒரு மிரர் டைமென்ஷன் ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த மிரர் டைமென்ஷனில் நம்ம பீட்டர் தம்பி அவரோட ஸ்லிங் ரிங் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. நம்ம பீட்டர் தம்பி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி தப்பிச்சு போயிருப்பாரு. ஆனால் நம்ம மந்திரவாதியான அந்த மிரர் டைமென்ஷன்லேயே மாட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துலையுமே நம்ம மந்திரவாதி அண்ணங்கிட்ட அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கும்போது அந்த ஸ்லிங் ரிங் இருந்திருக்காரு. அதனால தான் அவர் அந்த இடத்துக்குமே திருப்பி போயிருக்க முடியாமல் இருக்கும். நம்ம மந்திரவாதி அண்ணங்கிட்ட ஸ்லிங் ரிங் தான் இல்லை, அவர்கிட்ட அந்த ரெட் கலர் துணி இருக்கே. நீங்கள் கேட்கலாம், அந்த துணியை ஒரு வேறு இல்லைன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? நம்ம மந்திரவாதி அண்ணனால டக்குன்னு பறந்துலாம் போக முடியாது, பொறுமையாக நடந்து தான் போக முடியும் அவர்கிட்ட அந்த ரெட் கலர் துணி இல்லைன்னா. அது மட்டும் இல்லாமல் அவரை பின்னாடி இருந்து எவனாச்சும் தாக்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக பேக் சைடில் அவருக்கு ரொம்பவே டேமேஜ் ஆகும். பின்னாடி இருந்து தாக்க நினைச்சாங்கன்னா ஒருவேளை அந்த துணி இருந்துச்சுன்னா அந்த துணி அந்த டேமேஜை வாங்கிக்கும். ஏன்னா அந்த துணிக்கு தான் பிரெயின் இருக்கே, அதனால அந்த துணி அது எல்லாமே பாதுகாக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த துணி இவருக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி. நம்ம மந்திரவாதி அண்ணன் டிசியில் இருக்கிற மந்திரவாதி அண்ணன் மாதிரி அவரோட ஹெல்மெட் ஆஃப் ஃபேட் இல்லைன்னா வீக்கெல்லாம் ஆக மாட்டார். இவருக்கு பவர் ஸ்டில் இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம மந்திரவாதி அண்ணனால ஒன்றுமே பண்ண முடியாதான் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அப்படிலாம் கிடையாது. நம்ம மந்திரவாதி அண்ணனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி தான் போக முடியாது. டெலிபோர்ட் பவருமே அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட அந்த ஸ்லிங் ரிங் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரதான் செய்யும். ஆனால் அந்த துணி இல்லைன்னா அவர் ஈஸியாகவே பறந்து போகலாம். அது எப்படி தானே கேட்குறீங்க? நம்ம மந்திரவாதி அண்ணன் 2 படத்தில் காட் கிண்டர்ஸுங்கிற ஒரு மிருகத்தை கொண்டிருப்பாரு. அதுக்கு ஒரு கையுமே அவர் உருவாக்கியிருப்பார். அந்த கை மூலிமா வேணா பறந்து போவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன். இல்லைன்னா அவரோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பவரை வச்சு யார்கிட்டயாச்சும் போய் சொன்னால் வேணால் வாய்ப்புகள் இருக்குது. இதையுமே நான் தான் சொல்கிறேன். சரி, இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு பவர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேளுங்க. எந்த கேரக்டராக இருந்தாலும் கண்டிப்பாக நான் போடுற வீடியோ. நம்ம மந்திரவாதி பிடிக்குன்னா மறக்காமல் ரெட் டாட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்கப்பா.